ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதிய ஒரு வீடியோக்கு ஸ்வாகதம். இன்றைக்கி நம்ம பலாக்காய் வச்சுட்டு ஒரு சூப்பரான சிப்ஸு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நிறையா பலாக்காய் விளைஞ்சிருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பலாக்காய் வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கணும். எல்லாம் ஒரே மாதிரி நறுக்கி எடுத்துக்கிறணும். ஒன்று பெருசு சின்னதாக இருந்தால் வேகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட பக்குவம் பார்த்திங்கன்னா, காய் ரொம்ப பிஞ்சாக இருக்கக்கூடாது. தண்ணி ஏறி மழை காலத்தில் கிடைக்கிற பலாக்காய் பார்த்திங்கன்னா வறுக்கிறதுக்கு ஆகாது, தண்ணி ஏறிடும். தண்ணி ஏறிச்சுன்னா வதக்குன்னு இருக்கும். வறுத்தாலும் திங்கிறதுக்கு நல்லா இருக்காது, எண்ணெய் குடிக்கும். வெயில் காலத்தில் கிடைக்கிற பலாக்காய் தான் சிப்ஸு போட நல்லாயிருக்கும். அதுதான் தண்ணி இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து எடுக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிறணும். அதுக்காக எண்ணெய் ரொம்ப ஓவர் ஹீட் ஆச்சுன்னா போட்ட உடனே கரிக ஆரம்பிச்சிடும், வேகாது. உள்ளே வேகாது, வதக்குன்னு இருக்கும், ஆனால் கருக ஆரம்பிச்சிடும். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்து போட்டுட்டேன். இது 3வது சட்டி. 1 கிலோ பார்த்திங்கன்னா 600 ரூபா. இங்கே இந்த சிப்ஸுக்கு விலை நல்லா காஸ்ட்லி தான். இப்போது நல்லா 3/4 பதத்துக்கு வெந்திருக்குது. இப்போ உப்பு தண்ணியை தெளிச்சுக்கிறணும். அதுக்கு முன்னுக்கு நம்ம உப்பு தண்ணி தெளித்தோம்னாலும் அது அந்த பக்குவம் கிடைக்காது. 3/4 பதம் ஆனதுக்கப்புறமா நம்ம உப்பு தண்ணியை தெளிக்கணும். தெளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சவுண்டு வரும். இந்த தண்ணி எண்ணெயில் ஊற்றினா எப்படி சவுண்டு வருமோ அந்த மாதிரி சவுண்டு வரும். அதுக்கு பயந்துடாதுங்க. வெளியிலாம் ஒன்றும் தெரிக்காது. பச்சை தண்ணி அந்த எண்ணெயில் தண்ணி ஊற்றினா தான் தெரிக்குது. சிப்ஸ் இருக்கிறப்போ ஊற்றினோம்னா தெரிக்காது. பாருங்கள், இப்போ வெந்துருச்சு. வெந்தது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்படி கரண்டியில் தூக்கி போட்டோம்னா கலகலன்னு சவுண்டு கேட்கும். அதுதான் வெந்துருச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது. ஒடிச்சு பார்த்தோம்னாலும் நல்லா ஒடியும். வதக்குன்னு இருக்கக்கூடாது. இப்போ சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் 3 பேர் சேர்ந்து அரிஞ்சு எடுத்தோம். 2 பலாக்காய். சரிங்களா, இது வேகமாகவே தீந்துடும். இது பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நேந்திரங்காய் எவ்வளவு காஸ்ட்லியோ கேரளாவில் நல்ல ஃபேமஸோ, அதே மாதிரி இந்த சிப்ஸும் இங்கே ஃபேமஸ்ஸு. கிலோ 600 ரூபா. மழை காலத்தில் இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சு டின்னில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்கும். அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம், மழைக்கு டீயோடு சேர்த்து. அதுக்காக நாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கடையில் போய் 600 ரூபா கொடுத்து வாங்க முடியாதுங்க. அதனால் வீட்டில் பலாக்காய் வேஸ்ட்டாக தானே போகுதுன்னு இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். இப்போ எல்லா வீட்லேயும் இது தான் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க இந்த பலாக்காய் சீசனில். ஆமாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி